Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா பாம்பே ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இத வந்து கராச்சி ஹல்வான்னு சொல்லலாம் இல்ல கார்ன்ஃப்ளவர் ஹல்வான்னு சொல்லலாம். சோ இன் ஷார்ட் நம்மலாம் பாம்பே ஹல்வான்னு சொன்னவே நமக்கு வந்து இந்த ரெசிபி தான் ஞாபகம் வரும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இத இப்போ பண்றதுக்காக ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதோட நான் வந்து சுகர் ஆட் பண்ணிருக்கேன். ஒயிட் சுகர். இந்த சுகர் பாத்தீங்கன்னா approximately ஒரு 100 grams ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்போ எந்த பாத்திரத்துல நான் சுகர் ஆட் பண்ணனோ அதே இதுல வந்து நான் வந்து திரும்ப இதுல வந்து தண்ணி ஆட் பண்றேன். இத நல்லா கொதிக்க விட்டு இந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகுற வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இது கலந்து விட்டுக்கலாம். நம்ம மற்ற ஸ்வீட்ஸ்க்கு பண்ற மாதிரி இந்த சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இல்ல ஏதாவது பதம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சுகர் வந்து இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆனவே போதும். பாருங்க இது ஆல்மோஸ்ட் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. சுகர் ஃபுல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த மெஷர்மென்ட்ல வந்து 1.5 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு இதுல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதோட வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் 5 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். லம்ப்ஸ் ஃபார்ம நல்லா இது வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை வந்து நம்ம இந்த சுகர் பாயில் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா அதோட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் விட்டோம்னா இது வந்து கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க நான் ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ரொம்ப திக்காயிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் அந்த மாதிரி ஒரு வெசலில் நம்ம இதை பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்தபோது இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கீ ஆட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்க நெக்ஸ்ட் 3 minutes நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் திக்காயிடுச்சு. இப்போ இது கலக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் திக்கா நல்லா ஆயிடுச்சு.
இப்போ இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுட்ருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 ஸ்பூன் நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதோட சேர்த்து நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன நட்ஸ் விருப்பம் இருக்கோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து. வால்நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பூசணி விதைகள், பம்கின் சீட்ஸ், அது கூட கொஞ்சம் பாதாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பண்ண ஹல்வாவை நான் பாதி வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி 2 கலர் போட்டு காமிக்க போகிறேன் ஹல்வாவை. ஸோ நான் 2 கலர் போடுறதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்காக ஷிஃப்ட் பண்ணி இது கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நான் இதோட வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வந்து அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த பதத்தில் வந்து நம்ம இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வந்து நம்ம கலந்து விடும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த அல்வா ஃபார்முக்கு வந்துடுச்சு நல்லா. இப்போது இந்த ஹல்வாக்கு வந்து நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கலர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக.
ஃபைனலாக இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த ரெடியான அந்த 2 கலர் ஆஃப் ஹல்வாவையும் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வந்து கீ வந்து இந்த பாத்திரத்தை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செட் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 hours விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 2 hours அப்புறம் நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 கலர்ஸுமே வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த டிஷ் வந்து மொத்தமாகவே ஒரு 20 to 25 minutes நம்ம டைம் கொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம ஹல்வா பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் இல்லைனா நம்மளுக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல ஒரு கிரேவிங் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் விடுங்க. டெஃபினெட்லி நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டில் தென் சைனிங் ஆஃப் காயத்ரி செல்வரசன்.